இது மகிமை நேரம். இந்த வாரம் முழுவதுமாக நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு இருதயமும் கர்த்தரும் என்று சொல்லி, இந்த 3வது நாளிலும் கூட நம்முடைய இருதயத்துக்கும் கர்த்தருக்கும் என்ன தொடர்பு என்று சொல்லி நாம் பார்க்க போகின்றோம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டுமாம்? நொறுங்குண்டதாக இருக்க வேண்டுமாம். சங்கீதம் 34:18 இவ்வாறு சொல்லுகிறது, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கின்றார். எப்படிப்பட்ட இருதயம் நமக்கு இருக்க வேண்டுமாம்? நொறுங்குண்ட இருதயம் நமக்கு இருக்க வேண்டுமாம். இந்த இதயம், இப்படிப்பட்ட அந்த நொறுங்குண்ட இதயம் உள்ளவர்களுக்கு தான் கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார். நம்ம அவரோடு கூட பேசி மகிழ்ந்து உறவாடி இருக்கத்தக்கதான கிருபைகளை கொடுக்கிறார். எப்போது நாம் நொறுங்குண்ட இருதயத்தோடு அவருடைய சமூகத்துக்கு வரும்போது, நெருக்கப்படுகின்ற வேளையில் தான் நாம் அதிகமாக கடவுளை தேடுகிறோம், அதிகமாக நாம் துதிக்கிறோம்ல. நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு வேதனை வரும்போது, பிரச்சனை வரும்போது, பாடுகள் வரும்போது, துன்பங்கள் வரும்போது நம்ம அவருடைய பாதத்திலே விழுகிறோம். ஏசப்பா, எனக்கு இப்படிப்பட்ட பிரச்சனை வந்திருக்கு, இப்படிப்பட்ட கஷ்டம் வந்துட்டு என்னால் தாங்க முடியலன்னு சொல்லி அவருடைய பாதத்தில் விழுந்து கதறி அழுகிறோம். எத்தனையோ முறைகள் நம்ம அவருடைய பாதத்தில் கதறி அழுகிறோம்ல. ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களும் நேர்த்தியாக நடந்து கொண்டு இருக்கிறதுன்னு வைங்க. எல்லா காரியங்களும், நம்முடைய வீட்டு காரியங்கள், பிள்ளைகளுடைய காரியங்கள், திருமண காரியங்கள், வேலை காரியங்கள் எல்லாம் மிக நேர்த்தியாக நடந்து கொண்டிருக்கும் போது நம்ம ஆண்டவரை தேடுவதற்கு நமக்கு நேரமே இருக்காது. இது நம்முடைய நிறைய பேருடைய நம்ம வாழ்க்கையில் பார்க்குறோம்ல. ஆமாம், நமக்கு அப்போ என்ன செய்யாது, நேரமே கேட்டால் சொல்லுவாங்க, எனக்கு வேலை ரொம்ப, என் ஆண்டவர் ரொம்ப ஆசீர்வதித்திருக்கிறார், எனக்கு என்னுடைய வேலையை பார்க்குறதுக்கே எனக்கு டைம் இல்லை, இன்னும் ஆண்டவர் அதிகமான டைமை கூட்டி கொடுத்தா கூட நல்லா இருக்கும் போல. ஒரு நாள் நான் ஒரு சகோதரனோட பேசி கொண்டிருந்தேன். வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தாரு. ஆண்டவருடைய சமூகத்தை ரொம்ப தேடுகிற ஒரு சகோதரன் தான் நான் வேலை பார்க்குற இடத்துல. அப்போ சில ஆண்டுகள் கழிந்தது. அப்போ அந்த சகோதரனை திரும்ப மறுபடியுமாக பார்க்க ஆண்டவர் உதவி செய்தார். அப்போ நான் அவரோடு கூட பேசும்போது சொன்னார், சிஸ்டர், என்னை ரொம்ப ஆண்டவர் ஆசீர்வதித்து விட்டார், அளவுக்கு மிஞ்சி என்னை ஆண்டவர் ஆசீர்வதிச்சார், நான் நினைக்காத பிரகாரம் ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி. அப்போ உங்கள் ஊழியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த ஊழியத்துக்கு தான் இப்போ என்னால் போகவே முடியலை சிஸ்டர், அந்த ஊழியத்தெல்லாம் என்னால் இப்போ செய்யவே முடியலை. ஏன்னா என்னுடைய பிஸ்னஸே நான் பார்த்து கொள்வதற்கு 12 மணி நேரத்துக்கு ஆண்டவர் இன்னும் 2 மணி நேரத்தை கூட்டி தந்தார்னா நல்லா இருக்கும் போல இருக்குது அப்படின்னு சொன்னால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்து. அப்போ நான் சொன்னேன், சகோதரா, நீங்கள் இப்படியெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு தந்த ஆசீர்வாதங்கள் எவ்வளவுன்னு சொல்லி நினச்சி பாருங்க. நீ எப்படி நம்முடைய முன்னால் இருந்த நிலைமையை நினச்சி பாருங்க. நீங்கள் இப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் இன்னும் ஆண்டவருக்காக இன்னும் அதிகமாய் ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். எவ்வளவு நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு நாம் செய்கிற ஊழியங்கள், ஆண்டவரை குறித்து பேசுகிற காரியங்கள்லாம் அவர்களுடைய இதயத்துக்கு எவ்வளோ ஒரு மருந்துட்டு மாதிரி இருக்கும் இல்லையா? நீங்கள் ஏன் அந்த ஊழியத்தை நிறுத்துனீங்க? ஊழியத்தெல்லாம் நிறுத்தாதீங்கன்னு சொல்லி பேசிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு அவரை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆமாம், எனக்கு அன்பார்ல நம்முடைய காரியங்கள், ஆண்டவர் எல்லா காரியங்களையும் நமக்கு நேர்த்தியாய் செய்யும்போது நாம் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்கத்தக்க நேரத்தை நாம் என்ன செய்கிறோம்? தவறி விடுகின்றோம். நொறுக்கப்படும் போது தான் அவர் நமக்கு சமீபமாக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போகிறோம். இன்றைக்கி நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். மேட்டிமையான இருதயமாக இருக்கிறதா அல்லது நொறுக்கப்பட்ட இருதயமாக இருக்கிறதா? நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு இருந்தால்தான் ஆண்டவர் நம்முடைய பக்கத்தில் இருக்காருன்னு அர்த்தம். வேதத்திலே தாவீது என்ற ஒரு மன்னனை குறித்து நாம் வாசிக்கிறோம் இல்லையா? பாருங்க, அவனுடைய இருதயமும் அப்படியே நொறுக்கப்படுகிறதாம். அவர் சொல்லுகிறார், சங்கீதம் 31:12, உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன் என்று சொல்லுகிறார். அவருடைய லைஃப் எப்படி இருக்குதான்? உடைந்த ஒரு பாத்திரம். நம்ம வீட்டில் ஒரு பாத்திரம் அப்படி சப்பி போய் கிடந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம ஏதாவது அதை யூஸ் பண்ணுவோமா? தூக்கி தூர போட்டுருவோம் இல்லையா? அதெல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. உடஞ்சி போச்சு அந்த பாத்திரம், அப்படி சப்பி நெளிஞ்சி அதெல்லாம் யூஸ் பண்ணவே முடியாது. தூக்கி என்ன செய்துருவோம்? வெளியில் போட்டுருவோம். ஏசப்பா, நான் அப்படிதான் இருக்கேன் ஏசப்பா, நானும் உடைந்த பாத்திரம் அப்பா, நான் நொறுக்கப்பட்டு கிடக்கிற ஆண்டவரே என்று சொல்லி அவன் தன்னுடைய ஜீவியத்தை குறித்து ஆண்டவருடைய கரத்திலே கொடுக்கின்றார். பாருங்க, இன்றைக்கு அப்படிப்பட்ட நொறுக்கப்பட்ட நிலைமையிலே வாழ்ந்த அந்த தாவீதைத்தான், ஆடுகளின் பின்னே அலைந்து திரிந்த அந்த தாவீதைத்தான் ஆண்டவர்
தூக்கி எடுத்து அரியணையிலே அவனை உட்கார வைத்தார். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் செய்ய மாட்டாரா? நிச்சயமா செய்வார் இல்லையா? அந்த நம்பிக்கை இன்னைக்கு உங்களுக்கு இருக்குதா? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆண்டவர் என்னை அவருடைய விருப்பப்படி என்னை எந்த ஏற்ற நேரத்தில் என்னை உயர்த்துவார் என்று சொல்கிற நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். அதான் வேதத்தில் வாசிக்கிறோம், ஏற்ற காலத்திலே அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் நாம் எப்படி இருக்கணும்? அடங்கி இருக்கணும். அவருக்கு தெரியும் எந்த சமயத்தில் என் பிள்ளையை எங்கே வச்சு உயர்த்தணும் அப்படிங்கிறது அவருக்கு நிச்சயமாய் தெரியும். ஆம் அன்பானவர்களே, நம்முடைய இருதயம் நொறுக்கப்பட்ட நிலைமையில இருக்கும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களையும் நம்முடைய விண்ணப்பங்களையும் அவர் கேட்கிறவராக இருக்கிறார். நம்முடைய சமீபத்துக்கு அவர் ஓடி வருகிறார். என் பிள்ளை எவ்வளவு நொறுங்குண்ட நறுங்குண்ட இருதயத்தோடு உடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறாளே என்று சொல்லி ஆண்டவர் நம்மண்டை நம்முடைய சமீபமாக நமக்கு வந்து நாம் பண்ணுகிற விண்ணப்பங்களுக்கெல்லாம் அவர் பதில் அளிக்கிறவராக இருக்கின்றார். மனிதர்களுக்கு மாத்திரமல்ல, பிதாவானவர் குமாரனை இப்ப என்ன செய்கிறார் பாருங்க. ஏசாயா 53:10 வாசிக்கிறோம், கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். பாருங்க, பிதா தன்னுடைய குமாரனை இந்த உலகத்துக்காக நமக்காக அப்படி அவரை நொறுக்க சித்தமாகி அவரை அப்படியே ஒப்பு கொடுக்கின்றார். பாருங்க, எந்த தகப்பனா தன்னுடைய குமாரனை இப்படி ஒப்பு கொடுக்க முடியுமா? ஆனா பிதாவானவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அப்படியே இந்த உலகத்துக்காக அப்படியே ஒப்பு கொடுக்கிறார். அவரை நொறுக்க சித்தமாகி அவர் அப்படியே ஒப்பு கொடுத்தாச்சு. அவர் பாடுகளுக்கு உட்படுத்தினார் என்று சொல்லி நாம் ஏசாயா அவரை குறித்து வர்ணிக்கின்றார். பாருங்க, இன்றைக்கும் அவர் அப்படி நொறுக்க அவர் சித்தமாகி அவர் ஒப்பு கொடுத்ததினாலே இன்றைக்கும் அவர் பிதாவின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்து கொண்டு உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் பிதாவினிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். ஒருவேளை பிதாவானவர் நாம் செய்கிற தவறுகளை, அக்கிரமங்களை, பாவங்களை நினைத்து நம்மை அழித்து போட நினைத்தாலும் ஆண்டவர் சொல்லுறார், இந்த மரம் இன்னும் 1 வருஷம் இருக்கட்டப்பா, நான் அதுக்கு கொத்தி நான் எரு போட்டு நான் பார்க்குறேன், அது நல்லா கனி கொடுத்துக்க ஆரம்பிச்சிடும், நீங்கள் வெட்டி போட வேண்டாம்னு சொல்லி தன்னுடைய பிதாவினிடத்திலே அவர் நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறாரே. நாம் அதை நினைத்தவர்களாக, ஆண்டவரே நொறுங்குண்ட என்ற இருதயத்தை கண்ணோக்கி பாரும். உடைய இயேசு கிறிஸ்து அவருடைய பிதா எப்படி ஒப்பு கொடுத்தாரோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய பாடுகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம். ஆனால் அவற்றின் மத்தியிலேயும் நாம் நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு கண்ணீரோடு அவருடைய சமூகத்திலே வரும்போது ஆண்டவர் நிச்சயமாக அவர் நமக்கு சமீபமாக இருக்கார். நொறுக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் நம்முடைய அருகிலே நம்மோடு கூட அவர் இருக்கிறவராக இருக்கின்றார். பாருங்க, இந்த பிதாவானவர் அவரை நொறுக்க சித்தமாக ஒப்பு கொடுத்தும் கூட அவர் சொல்றார், நியாய தீர்ப்பு செய்கின்ற முழு பொறுப்பையும் யாருக்கு கொடுத்திருக்கிறாராம்? குமாரனுக்கு கொடுக்கிறார். அந்த பிதா அவரை கனம் பண்ண தன்னுடைய மகனை கனம் பண்ண விரும்புகிறார் இல்லையா? மகனை, நீ நியாய தீர்ப்புக்கு நீ தான் செய்யணும். நான் நியாய தீர்ப்பு விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன். அந்த நியாய தீர்ப்பு செய்யும் முழு அதிகாரம் நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பிதாவானவர் தன்னுடைய மகனை கனம் பண்ணுகிறார். பாங்க, உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அநேக பிரச்சனைகள் வரலாம், பாடுகள் வரலாம். அந்த நொறுங்குண்ட இருதயத்தோடு நாம் அவருடைய சமூகத்துக்கு வரும்போது நிச்சயமாக அவர் நம்மை தள்ளி விடுவதில்லை. எப்படி பிதாவானவர் தன்னுடைய குமாரனை கனம் பண்ணுகிறானோ அதே போல நம்முடைய பிதாவான நம்முடைய இயேசு கிறிஸ்துவும் கூட நம்மை கனம் பண்ண விரும்புகிறார். நம்முடைய நொறுங்குண்ட இருதயத்தை பார்த்து அவர் நம்மை கனப்படுத்த விரும்புகின்றார். அவர் நம் அருகில் வருகின்றார், நம்மோடு கூட உலாவுகின்றார். அப்படிப்பட்ட கிருபைகளை தர நாம் ஒரு நிமிடம் கேட்போமா? எங்களை நேசிக்கிற அன்புலே சாமி, இந்த அருமையான இந்த 3ஆம் நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் கூட நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு நீர் சமீபமாக இருக்கிறீர். நீர் எங்களோடு கூட எங்கள் அருகில் அமர்ந்து நாங்கள் செய்கிற விண்ணப்பங்களையும் வேண்டுதலையும் கர்த்தர் நீர் கேட்டுக்கொண்டிருக்கிறபடினாலும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருவருடைய குடும்பங்களில் கர்த்தர் நீர் பிரவேசிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஒருவேளை தாவீதை போல நான் உடைந்த பாத்திரத்தை போல் ஆனேன் என்று சொல்லி அவருடைய குடும்பங்களிலே ஆண்டவரே நொறுக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் தாவீதை தூக்கி எடுத்து ஆண்டவர் சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக மாற்றினதை போல உங்களுடைய பிள்ளைகள் எங்கெங்கே ஆண்டவரை அழுது கொண்டிருக்கிறார்களோ, என்ன பிரச்சனைகளிலே மாட்டி இருக்கிறார்களோ, கர்த்தாவே நொறுக்கப்பட்ட இருதயத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் கர்த்தர் நீங்க தூக்கி எடுத்து ஆண்டவரே அவருடைய இருதயத்தை மகிழ்ச்சியினாலே, அவருடைய குடும்பங்களை மகிழ்ச்சியினாலே நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.